ஓகே குதிக்கலாமா ஜம்ப் பண்ணலாமா கொண்டு வந்து மேல ஏத்துறீங்க உடையுதா இல்லையான்னு செக் பண்ணு உடையாது உடைஞ்சா உடையுதா ஓகே ஏர்ல பிரஸ் ചെയ്യുന്നത് ஓகே அதுதான் இത്ര ലോഡ് ബെയറിംഗ് കപ്പാസിറ്റി ಜಾಸ್ತಿ വരും ஓகே ഒരു செங்கலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரண்ட் റെഡ് ബ്രിക്സ് ഇന്റർനാഷണൽ അവതരിപ്പിക്കുന്നു എം ബ്രിക്സുകൾ നിർമ്മാണ രംഗത്ത് ഇനി കൂടുതൽ കരുത്തേകുന്നു. நண்பர்களே நான் ஸ்பார்க் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுடைய ட்ரெடிஷனல் ரெட் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் ஒரு செங்கல் தயாரிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் கேரளாக்கு. அப்ப அந்த சைட் பாத்துக்கிற ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு? இது மொத்தம் வரணும் 20,000. 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ரெட் பிரிக்ஸ்ல வந்து ஒரு பில்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். என்னோட மெயின் பிசினஸ் வந்து 360 டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இன்டர்லாக் பிரிக்ஸ்ல வந்து ஒரு வீடு கட்டின வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போ இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இது சம்பந்தமா நிறைய டீட்டெயில் கேட்டேன். ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து அது வந்து லாக் பண்றது, இது அப்படியே செங்கல் மாதிரி தான். இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 செங்கல் அளவுடைய பெரிய சைஸ். இதை பத்தி நம்ம டீட்டெயில் கேட்கலாம் அப்படிங்கும் போது அதோட ஓனரை இங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ் அப்படின்னா என்ன, அது வந்து எவ்வளவு ரேட் வரும், அதுல என்னென்ன மாதிரிலாம் கட்டலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். அது போக இங்க இருந்து பார்த்துட்டு இவங்களோட ஃபேக்டரிக்கே கூட்டு போறேன்னு சொல்றாங்க. அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே காட்ட போறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பேரு உங்க கம்பெனி பேரு சொல்லிருங்க. என் பேரு சக்கரியா. பார்ட்னர் ரிஷாத். ஓகே. கம்பெனி பேரு ரெட் பிரிக்ஸ் ഇന്റർനാഷണൽ. ஓகே. ரெட் பிரிக்ஸ் ഇന്റർനാഷണൽ. ரெட் பிரிக்ஸ் ഇന്റർനാഷണൽ. ஓகே. இப்போ ഇവിടെ ഇത് பார்த்தலனா இத பார்க்கலாம். இது பில்டிங் வர்க். ஓகே. ഇത് പിന്നെ ചെയ്യുന്നത് 20,000 സ്ക്വയർ ഫീറ്റിൽ ചെയ്യുന്നത്. 20,000 സ്ക്വയർ ഫീറ്റിൽ ചെയ്യുന്നത്. ஓகே. நீ வேற நிறைய வீடுகள் இருக்கு. அது டைம் இல்ல வேணாம். இப்போ உங்களுக்கு கேட்டேன் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, கூட்டு போகலாம்னு கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 நாளா டிராவல்ல இருக்கிறோம், ஃபுல் டயர்டா இருக்கு. இதுல இங்க கட்டடம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதோட நேரம் நம்ம ஃபேக்டரி போகலாம். இது வந்து என்ன மாதிரி? இது 8 இன்ச் ஹைட் வரும். ஓகே. இது வந்து இந்த டைரக்ஷன்ல கட்டிக்கலாம். டைரக்ஷன்ல രണ്ട് ഡയറക്ഷനിൽ ചെയ്യാം. ഓക്കേ. ഇത് 8 ഇഞ്ച് ഹൈറ്റിൽ ചെയ്യാം. പിന്നെ 6 ഇഞ്ച് ഹൈറ്റിൽ ചെയ്യാം. 6 ഇഞ്ച് ഹൈറ്റിൽ ചെയ്യുമ്പോൾ വാലിന് വരും 8 ഇഞ്ച് വിഡ്ത് വരും. ഓക്കേ. இது பரட்டி வைக்கிறது. ஓகே. அப்படியே நம்ம அதல டெமோ காட்டிடலாம் வாங்க. இதுதான் அந்த கல்லு. ஓகே. இந்த கல்லு பாத்தீங்கன்னா இப்படி கட்டி இருக்காங்க. இதுல இது இப்படி கட்டி இப்ப இந்த இதுல வந்து இப்படி கட்டி இருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல வந்து லோட் கிடையாது, இரும்புல கட்டறனால. வீடு கட்டற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கட்டணும். வீடு கட்டும்போது இப்படி கட்டணும். இது லோட் பேரிங். லோட் பேரிங் கட்டலாம், செக்ஷன் போர்டு கட்டலாம். லோட் பேரிங் கெபாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஓகே. வீடு கட்டும்போது இந்த மாதிரி கட்டணும். ஓகே. இது சரியான வெயிட்டா இருக்கு. எத்தனை கிலோ இருக்கும் இது? 18 கிலோ. 80-90 கிலோ இருக்கு. ஓகே. ஆல்ரெடி நம்ம ஒரு இன்டர்லாக் பிரிக்ஸ் நம்ம எடுத்தோம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இது வந்து நல்ல ஹெவி வெயிட் கெபாசிட்டி. வெயிட் കൂടുതൽ இருக்கு. இது ஏர் பிரசிங் கெபாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஓகே. அதுதான் வெயிட் കൂടുതൽ இருக்கு. പിന്നെ ഇതില് വേസ്റ്റേജ് തീരെ വരാതെ 20 இன்ச் இது. ஓகே. 20 இன்ச். ஓரோ இன்ச்ல கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. இங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணலாம். இது வந்து மிஷின் வந்து அரைவாசி ஓட்டி மீதி உடைச்சு எடுக்கு. மிஷின் வேல டைல் கட்டற மிஷின். ஓகே. அது கொஞ்சம் வச்சிட்டு பாக்கி கட் பண்ண வந்துரும் இந்த மாதிரி. இது சாதா மண்ணு இல்ல, இது லேட்டரைட். ஓகே. இது உள்ள பாருங்க. லேட்டரைட் மண்ணு. லேட்டரைட் மிக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன மிக்ஸ் இதுல? லேட்டரைட் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஏர்ல பிரஸ் ചെയ്യുന്നത്. ஓகே. அதுதான் இത്ര லோட் பேரிங் கெபாசிட்டி ஜாஸ்தி வரும். ஓகே. இப்போ டைரக்டா ஃபேக்டரி போயிரலாமா? இங்க எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஃபேக்டரி போய் எങ്ങനെ ഉണ്ടാക്കുന്നത് നോക്കിட்டு வா. இங்க பாத்தீங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க எக்ஸ்பிளைன் பண்றதை விட இது செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு அதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நம்ம பார்க்கலாம். நேரா ஃபேக்டரி போலாமா? எவ்வளவு தூரம் இங்க இருந்து? இவிடுங்க 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் தூரம் தானே, குயிக்கா போயிடலாம், ஒரு 45 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். பார்த்தா இங்க ரோட்லாம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கு. அது மாதிரி நிறைய டிராஃபிக் இருக்கிறனால ரொம்பவே வந்து டைம் எடுக்குதுங்க. கேரளா வந்து தமிழ்நாடு மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு குயிக்கா போக முடியல. ஒரு வகையாக நம்ம அந்த ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. ஃபேக்டரி உள்ள வந்துட்டோம். இவர் பாத்தீங்கன்னா உங்க பேர் சொன்னீங்கல்ல, சக்கரியா. இவர் இர்ஷாத். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. உள்ள வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 கல்லுக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது போக ஃபேக்டரி வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து என்னென்ன மாதிரி பண்றாங்க அப்படிங்கறத ஒண்ணா நம்ம போயிடலாம். ஓகேவா பிரதர்? இப்போ பார்க்கக்கூடியவங்க இது வந்து ஃபுல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இது வந்து அகைன்ஸ்ட் ஆர்டரா கொடுப்பீங்களா, ரெடி பண்ணி வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம்? பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்த பிறகு ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பீங்களா, இல்ல இப்போ பேமெண்ட் கொடுத்து இதை எடுத்துட்டு போயிடலாமா இருக்கிறது? இப்போ ரெடி இல்ல டைம்ல. ஓகே. இப்போ
കുറച്ച് കട്ട റെഡി ഉണ്ട്, ബ്രിക്സ് റെഡി ഉണ്ട്. റെഡി ഉള്ള ടൈമില് ഇവിടെ വന്ന് ക്യാഷ് അടച്ചാല് ബ്രിക്സ്. ഇതെല്ലാം வந்து ஆர்டர்ஸ் இல்ல நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ഓർഡർ കുറച്ചുണ്ട്, കുറച്ച് റെഡി ആയത് ക്യൂറിംഗ് കഴിഞ്ഞുണ്ട്. ഇത് നമ്മള് ഒരു ദിവസം കട്ട അടിച്ചാല് അത് 10 ദിവസം ക്യൂറിംഗ് കഴിഞ്ഞിട്ട് കട്ട കൊടുക്കുള്ളൂ. ഒരു ദിവസം എന്നത് ഒരു കട്ട അടിച്ച് 10 ദിവസം കഴിഞ്ഞ് 10 நாள் 10 நாள் ஒரு ப்ரொடக்ஷன் ஆகி 10 நாள் கழிச்சு தான் கல் வெளியில போகுமா. 10 நாள் கியூரிங் கொடுக்கணும். கியூரிங் கொடுக்கணும். அப்ப குறைஞ்ச ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அது இത്ര கட்ட ஸ்டாக் வருது. ஓகே, ஸ்டாக் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர், 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும். ஓகே, 2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா பண்ணி தருவாங்களா. ஓகே, இதோட வெயிட் எவ்வளவு பிரதர்? 90 கிலோ வரும். 18 ல இருந்து 20 கிலோ 19 கிலோ 20 கிலோ வராது. 20 கிலோ கம்மியா வரும். இங்க ரெடியா இருக்குல்ல இந்த கல், இதெல்லாம் இது வந்து கியூரிங் கம்ப்ளீட் ஆகல. ஓகே, இப்போ கையில எடுக்கலாமா? பாருங்க, நம்ம ஆல்ரெடி செம்ம வெயிட்டுங்க, பாகுபலி மாதிரி இப்படி தூக்கிட்டு சரியான வெயிட்டா இருக்கு. இது வந்து ஒரு செங்கலோட எத்தனை செங்கலுக்கு வந்து நம்ம 6-7 செங்கல் செங்கல் ஒன்று வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இது பாருங்க, இது வந்து இவங்களோட கல்லு. இது வந்து ரெகுலர் பிரேக் நம்ம தமிழ்நாடு பிரேக்கோட கொஞ்சம் சின்னது, அகலம் கம்மியா இருக்கு. நம்ம எப்படி க்ளோஸ் வாங்க ராஜா. இப்போ இது வந்து ரெகுலர் நம்ம வச்சிருக்கக்கூடிய செங்கல், ஆனா நம்ம தமிழ்நாடு செங்கலை விட கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கு. நம்ம இந்த கல்லோட சைஸை பாருங்க, இந்த கல்லோட சைஸை பாருங்க. ஒரு செங்கலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் மேல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இது கிரஷரா, இது என்ன மிஷின்? இது மிக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இது வந்து சலிச்சு கிரஷ் பண்ணி எடுக்கிறீங்க. ஓ, இதுதான் வந்து லேட்ரேட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து செம்புராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து வீடுலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கல் இது வந்து நல்ல குவாலிட்டியான இந்த கல் வந்து மண்ணுமா மிக்ஸ் ஆகி வருது. அதை வந்து இந்த மிஷின்ல போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியா எடுத்துடுறாங்க பாருங்க. ஓகே, இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வரணும். பாருங்க, குடிச்சா அந்த குளக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தா போதும் தண்ணி. ஓகே, இந்த அளவு வந்தா போதும். ஓகே, இது 36 இன்ச் கோரம். ஓகே, 36 inches. ஓகே, 3 அடி உள்ள போகுது. 3 அடி உள்ள போகுது. ஓகே, 3 அடி உள்ள போயிட்டு மண்ணு இறக்கும். ഇനി ഇതുപോലെ എയർ പ്രഷർ കീഴെ ഇருக்கு. കീഴെ ഇருக்கு. അപ്പൊ ഇത് 40 ടൺ കപ്പാസിറ്റി, അത് അടിയിൽ 40 ടൺ കപ്പാസിറ്റി. 80 ടണ്ണില് പ്രസ് 36 ഇഞ്ച് പ്രസ് ചെയ്തിട്ട് 12 ഇഞ്ചാക്കി മാറ്റുക. 36 ഇഞ്ച് 12 ഇഞ്ചാ வந்து மாத்துறீங்க. ஆமா, இப்ப கையோட எடுத்துட்டு வந்தது. எத்தனை கிலோ வரும் வெயிட்? 18. ஏன் வெயிட்டா? ஏன் வெயிட் வந்து 78. ஓகே. மேல ஏறவா? அதான் கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனை தான். 78 கிலோ இப்பதான் ரெடி பண்ணாங்க, எதுவுமே பண்ணல. கையெழுத்து நான் மேல ஏறலாமா? நாங்க ஏறி நிக்கிறோம், ஒண்ணுமே ஆகல. அந்த வேற ஒரு களிமண்ணை வந்து நம்ம அப்படி வச்சோம்னா நஞ்சு இதாயிரும். ஏர் பிரஸ் கெபாசிட்டி எத்தனை டன் மொத்தம் கெபாசிட்டி? 80 டன். 80 டன். கீழே 40 டன், மேல 40 டன் கொடுத்து பிரஷர் கொடுக்குறீங்க. குதிக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஒன்னும் ஆகலங்க, உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இது கியூரிங் வந்து
curing வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே இப்போ இத வந்து தூக்கி போட்டோம்னா உடையுமா உடையாதா? உடையாது. தூக்கி போடலாமா? ஓ மேலே ஏறுறாரு. அவ்வளோ ஹைட்டில் இருக்க பாருங்க, கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே ஹைட்டில், 10 அடிக்கு மேலே ஹைட்டில் வந்துட்டாரு. அங்கேருந்து மேலே தூக்கி போட போகிறாரு. ஓகே அந்த மேலேருந்து தூக்கி போட்டு பார்த்தாங்க, உடையில. நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி இன்டர்லாக் பிரிக்ஸ்லையுமே ஒரு மாடியிலேருந்து தூக்கி போட்டு காட்டணும். இப்போ இதுக்கு மேலே ஏறலாமா? இப்போ ஒரு கார் செங்கல் மேலே கார் ஏறிச்சுன்னா செங்கல் மேக்ஸிமம் உடைஞ்சிரும். இப்போ வந்து ஜேசிபி வந்திருக்காரு. இவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். எந்த ஊர்? தர்மபுரிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கம்பெனி டிரைவரா? ஓகே, இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு போல. இப்போ என்ன செய்யணும், அந்த கல் இங்கே வைக்கிறேன், டயரை கரெக்டாக கொண்டு வந்து மேலே ஏற்றுறீங்க. உடையுதா இல்லையான்னு செக் பண்ண. உடையாது. உடைஞ்சா உடையாது. 100% உடையாது அப்படிங்கிறாங்க. நல்ல தமிழ்நாட்டில் உள்ள பலத்தை வச்சு நல்லா ஏற்றி விடுங்க. உடைய வச்சு கல் வைங்க. பாருங்க கல்லு மேல அப்படியே நிக்குது ஜேசிபி. ஓகே அடி மூவ் பண்ணுங்க. மூவ் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுங்க ஜி. போடா கல்லியோ கண்டு பெஞ்சா எடுத்தாவா இது பாருப்பா. இது ஓகே, இது ஒரு கார்னர் சின்னது, ஒன்றும் பிரச்சனை அது டயர் இடையில. நண்பர்கள், இந்த மட் பிரிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி தயாராகிறது, அப்படி எல்லாமே நம்ம காட்டியிருப்போம். அது போக இந்த ஜேசிபி டயர்லையுமே ஏற்றி காட்டினாங்க, மேலும் தூக்கி போட்டு காட்டாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராக எல்லாவுடைய பிரிக்ஸ்லாம் உள்ள ரெகுலர் ஸ்ட்ராங் இருக்குது. இது வந்து கரெக்டாக அந்த பேர் வந்து இந்த பிரிக்கோட பேர் என்ன சொல்லுவாங்க இங்கே? மட் பிரிக்ஸ். ஓகே, எம் பிரிக்னு சொல்கிறாங்க. மட் பிரிக்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்மில் எம் பிரிக்ஸ்னு சொல்கிறீங்க. நம்ம கம்பெனி நேம் ரெட் பிரிக்ஸ். ஓகே, இப்போ இது பாக்குறாங்க கேரளாவுல நிறைய இது பண்ணிருக்காங்க. அது போக இது இல்லாம லேட்டரைட்ல நிறைய பண்ணிருக்காங்க. அது இல்லாம இத பண்ணலாம். லேட்டரைட்ல அடிஷனலுக்கு தான் இது. அப்படிதானே? லேட்டரைட்ல மட்டும் தான் சிமெண்ட் பிடிக்கும். ஓகே, லேட்டரைட்ல மட்டும் தான் சிமெண்ட் பிடிக்கும். ஓகே, லேட்டரைட் மண் മാത്രമേ ഇത് യൂസ് ചെയ്യാൻ കഴിയുള്ളൂ. അല്ലെ ക്വാളിറ്റി കുറയും. ലേറ്ററേറ്റ് അല്ലാത്ത മണ്ണില്ലേ അപ്പൊ ക്വാളിറ്റി കുറയും, കല്ലിന്റെ ക്വാളിറ്റി സാധാ മണ്ണ് ഉണ്ടാക്കാൻ പറ്റില്ല. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மலையாளம் தெரிஞ்ச ஆளுங்களுக்கு. லேட்டரைட் மண் இல்லாம சாதா மண்ணில் இது பண்ணா குவாலிட்டி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி லேட்டரைட் மண் இவங்கள வந்து அந்த மைண்ட்ஸ் வச்சு தோண்டி எடுத்துதான் இது பண்றாங்க. இது வந்து இங்க உள்ள மண் தானே, இங்க வெட்டி எடுக்கிற மண் தான். இந்த ஏரியால வெட்டி எடுத்த மண்ணை தான் வச்சு பண்றாங்க. அதனால ஸ்ட்ராங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலரும் இருக்கு. கலர் வந்து ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல, நேச்சுரல் கலர். ஓகே, இப்போ இது வந்து யார் சரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கல் கேட்டுன்னு சொன்னா தமிழ்நாடு டெலிவரி பண்ணலாமா? தமிழ்நாட்டுக்கு பண்ணலாமா? இது கொடுக்கலாம். നമ്മള് ഓൾ ഇന്ത്യ ലെവലില് എല്ലായിടത്തും നമ്മള് ബാംഗ്ലൂർ കൊടുക്കുന്നുണ്ട്, കോയമ്പത്തൂർ കൊടുക്കുന്നുണ്ട്, എല്ലായിടത്തും നമ്മൾ കൊടുക്കുന്നുണ്ട്. தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்குறீங்க, இந்தியா ஃபுல்லா கொடுப்பீங்க? ഫുള്ളായിട്ട് കൊടുക്കും. ஆக்சுவலா இதோட ரேட் எவ்வளவு? இது ரேட் നമ്മൾ ചെയ്യുന്നത് 35 ഫാക്ടറി വെയിറ്റ്. ഓക്കേ, 35 ഫാക്ടറി വെയിറ്റ്. ഓക്കേ, പിന്നെ ട്രാൻസ്പോർട്ടിന് ദൂരത്തിനനുസരിച്ച് ഓക്കേ ട്രാൻസ്പോർട്ട് എത്ര കിലോമീറ്റർ വരും അതിനനുസരിച്ച് ഇൻക്ലൂഡ് ചെയ്തിട്ട് ആ ചാർജ് കൂടി ചെയ്തിട്ട് നമ്മൾ ഇന്ത്യയിൽ എവിടെ നമ്മൾ ചെയ്തു കൊടുക്കണം. இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா எங்க வேண்டாலும் அந்த கல்லை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீடைல் தரேன். இந்த கல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைலும் இந்த இடத்தோடைய கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே நான் வந்து இதுல கொடுத்துறேன். உங்க நம்பர், டெலிஃபோன் நம்பர், எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வாட்டி நீங்க சொல்லுங்க. அது நம்ம டிஸ்பிளேல போடலாம். எந்த நம்பர்? 9526327009. இவங்களோட கான்டாக்ட் டீடைல் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த கான்டாக்ட் டீடைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துறேன். உங்களோட டெலிஃபோன் நம்பரை நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துறேன், பாத்துக்கிறேங்க. இந்த பொருளை வந்து நேரடியாக பார்த்து வாங்க. கேரளா உள்ள மக்களுக்கு வந்து தெரியும் இந்த கல்லை பத்தி. தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக வரல. நம்மளால இன்டர்லாக் பிரிக்ஸ்ல வந்து ஒரு வீடு கட்டணும். அதுமே வந்து புதுசாக பார்த்தாங்க. எங்க பகுதிகளில் நான் தான் முதல்ல இன்டர்லாக் பிரிக்ஸ்ல வந்து ஒரு வீடு ஒன்று கட்டினேன் ஃபர்ஸ்ட் டைம். அதே டிஃப்ரெண்டா பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வீடு இந்த கல்லை கட்டணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்க நேரடியாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் மட்டும் வாங்க. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கிறனால நான் பார்த்துட்டு ஓரளவு குவாலிட்டி செக் மேலே தூக்கி போட்டாங்க. ஜேசிபி ஓடுச்சு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி 80% 80 டன் கீழே 40 மேல 40 டன் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துலேயே நான் மேலே ஏறினேன்னா கல் உடையல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி கல்லில் நீங்க வீடு கட்டணும்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நேரில் வந்து பார்த்து தான் வாங்கணும். எந்த ஒரு பொருளையும் புதுசாக உள்ள ஒரு பொருளை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நேரில் வந்து பார்த்து வாங்குங்க. இப்போ
இதுல கட்டின வீடு எதுவும் பக்கத்துல இருக்கா? ஃபுல் கம்ப்ளீட்டான வீடு? கம்ப்ளீட்டா வீடு இருக்கு. டைம் இருக்கா? இல்ல டைம் இல்ல. ஏற்கனவே கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. பக்கத்துல வேற பக்கத்துல ஒரு பகுதி பணி இருக்கு நடந்துட்டு. ஓகே, அதையும் போய் பாத்துடலாம். என்ன பெனிஃபிட் என்ன இந்த கல்ல கட்டுறதுக்கு? நம்ம நிறைய பேர் எனக்கு தெரியும் இதுல கட்டுறதுக்கு. பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து இதுலனால என்ன பெனிஃபிட்? செங்கல்ல கட்டுறதுக்கும் மட் பிரிக்ல கட்டுறதுக்கும் என்ன பெனிஃபிட்? என்ன நமக்கு லாபம்? காஸ்ட் வைஸ் எதுவும் குறையுமா? ஸ்ட்ராங் ஓகே. ஸ்ட்ராங் 1, கூலிங் கண்டென்ட் 2. ஓகே ஓகே. ஆனா டைமிங் வந்து அதே அளவு தான் வரும். ஏன்னா கல்ல தூக்கி கொண்டு போய் வைக்கிறது வெயிட்டா இருக்குது. செங்கலோட டைமிங் எப்படி குறையுமா கூடுமா? டைமிங் குறையும். இது எத்தனை கம்பேர் இது 6 இல்ல கல் ஓகே. அது தூக்கிட்டு போறதுக்கு டைம் ஆகுது. கிட்டத்தட்ட டைம் எனக்கு தெரிஞ்சு சேவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது சேம் டைம் தான். மெட்டீரியல்ஸ் கம்மி. மெட்டீரியல் கம்மி. சிமெண்ட் கம்மி. லேபர் காஸ்ட் கம்மி வரும். பிளாஸ்டர் பண்ண தேவை. டைரக்டா பட்டி பார்க்கலாம். இதுல பாலிஷ் பண்ணலாம். நேச்சுரல் கலர்ல பாலிஷ் செய்யலாம். இந்த பாலிஷ் வந்து அந்த வுட் அடிக்கிற வார்னிஷ் அந்த பாலிஷ் அது நாங்க ப்ரொடக்ஷன் நீங்க பண்றீங்க. அது பாலிஷ் பண்ண எதுவும் இது இருக்கா? கல்லு இருக்கு தானே? ஓகே, அதையும் காட்டும். இது பாலிஷ் பண்ணலாம். இதான் பெனிஃபிட். இதுல வேற என்ன பெனிஃபிட் இதுல இருக்கு? வேற காஸ்ட் குறைக்க 35% காஸ்ட் இந்தியா குறைக்கலாம். പിന്നെ ചെതല് അതിന്റെ തമിഴിലെ தூசி வரும்போது செதல். ஓகே 0% ஆக்சிஜன் ஃபுல்லா ஏரே கிடையாது. உள்ள ஃபுல்லா ஏர் வெளில வந்துச்சு. கிராக் இருக்காது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இருந்தாலும் மட் பிரிக் விரும்பக்கூடியவங்க கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். ஃபினிஷிங்ல ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பில்டிங் வந்திருக்கும். நம்ம வந்து பெரும்பாலும் வந்து பில்லர் போட்டு கட்டுவோம் ஸ்ட்ரக்சரல். இது வந்து லோட் பேரிங்லேயே கட்டிட்டு இருக்காங்க. பில்லர் இல்லாம கட்டிட்டு இருக்காங்க. பாதியில நடந்திருக்கு. லிண்டல் வரைக்கும் வந்திருக்கு. அதை போய் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா லோட் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பில்லர் இல்லாம அந்த ரூஃபை வந்து இந்த செங்கல்லே உட்கார வைக்கிறது தான் லோட் பேரிங் சிம்பிளா சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க. கார்னர் வந்து எப்படி? இது கார்னர் எப்படி ஜாயின் பண்றது? கார்னர் இந்த கட்ட ஒன்னு கட் பண்ணி உள்ளது. ஓகே, கட் பண்ண தேவையில்லை. ஃபுல் கல் இந்த பக்கம் சொல்லுவீங்க. ஓகே, அந்த மாதிரி தான் வந்துருக்குது. பில்லர்னு சொன்னா பில்லர்ல கொண்டு போய் ஒட்டணும். இதுதான் இந்த மாதிரி வந்துருக்குது பாருங்க. இது கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு. இது அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். அப்படி இருக்கு. லிண்டல் வச்சிருக்காங்க. லிண்டல் வந்து த்ரூ லிண்டல் கிடையாது. கட் லிண்டல் தான் போட்டுக்கிறீங்க. ஃபுல்லா தேவையில்லை லிண்டல். லிண்டல் ஃபுல் தேவையில்லை. ஓகே. கார்னர்ல ஒரு முழு கல், அந்த பக்கம் பாதி கல். இது அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபினிஷிங்கா இருக்கு. இது வந்து எத்தனை ஃப்ளோர்? இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமா? அல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே. இது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இது 4 மாசம் ஆயிடுச்சு. 4 மாசம். இப்போ பாத்ரூம் பார்ட்டிஷன் மட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாலிட் பிளாக்ல வந்து கட்டியிருக்காங்க. இதுல வந்து நம்ம அப்படியே டைல் ஒட்டிக்கலாம். பூசி ஒட்டுறது பெட்டர் இல்லையா? பாத்ரூமுக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டு டைல் ஒட்டினா பெட்டர். ஆனா ஒட்டலாமா? பிளாஸ்டிங் பண்ணாமே ஒட்டலாம். பண்ணாதே ஒட்டும். ஓகே. டைரக்ட் டைல் ஒட்டிக்கலாம். டைரக்ட் டைல் ஒட்டலாம். இந்த வீடு ചെയ്യുന്നത് ഉള്ളില് പുട്ടിയിട. புட்டி வால் புட்டி அப்படியே ஃபுல்லா பட்டி பாக்குறீங்க. ஓகே. வெளியில பிளாஸ்டிங் பாலிஷ். பாலிஷ் மட்டும் தான். வெளியில வந்து பாலிஷ், உள்ள வந்து நேச்சுரல் கலர்ல. ஓகே. ட்ரெடிஷனல் ஆயிட்டு. உள்ள புட்டி பாக்குறதா பார்க்கலாம். இல்ல இப்படியே வச்சு பைண்ட் பண்ணி மட்டும் விடலாம். அப்படி பண்ணலாம் உள்ள. ஓகே. ஆரம்பத்துல வந்து நம்ம ஊர்ல கட்டுற பில்டிங்லாம் பாத்திருப்பீங்க. பில்லர் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முண்டுகள் வச்சு ஃபவுண்டேஷன் போடுவாங்க. கீழே வந்து அகலமா போட்டு அப்படி மேல வர வர வந்து அது வந்து ஒரு 3/4 அடி 1 அடியில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன்ல தான் இது கட்டிருக்காங்க. பில்லர் போடல. நீங்க பார்த்தாலே தெரியும். கருங்கல்னு சொல்லுவாங்க, முண்டுகல்னு சொல்லுவாங்க. அதில் கட்டின ஃபவுண்டேஷன்ல தான் இந்த வீடு கட்டுறாங்க. பெல்ட் அது போக இந்த இடத்துல பெல்ட் ஒன்று போட்டுருக்கீங்க. பெல்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லோட் பேரிங் தான். ஓகே, சூப்பர். இவங்க ஸ்டாஃப் தங்குற இடத்துல வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதாவது வந்து போலீஸ் வந்து நேச்சுரல் போலீஸ். இது என்ன மெட்டீரியல்? இது போலீஸ். இது லாட்டெக்ஸ். ஓகே. நேச்சுரல் போலீஸ். இது அப்படியே கலர் ஷைனிங் மட்டும் தான் வரும். இது பிரஷ் ஒண்ணும் இல்ல. ஓகே. சும்மா நீங்க நம்ம காட்டுறதுக்காண்டி பண்றாப்ல. இது வந்து போலீஸ் பண்ணது வந்து மேல பண்ணிருக்கு. இந்த இடம் ஏற்கனவே பண்ணது இருக்குல்லங்க. இதை கொஞ்சம் ஜூம்ல காட்டுங்க தம்பி. இங்க வாங்க, ஜூம் பண்ணுங்க. இது வேணாம். இது ஆல்ரெடி போலீஸ் பண்ணது. இந்த கல்லு பாருங்க, ஷைனிங் இருக்காது. இதுல வந்து ஷைனிங் உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்படி ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து காஞ்சிட்டு ஷைனிங் இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பண்ணோம். இதே மாதிரி தான் பண்ணோம். வாட்டர் ப்ரூஃப் லிக்விட். இது வாட்டர் ப்ரூஃப் தான? ப்ளஸ் വാട്ടർ പ്രൂഫ് വരും. പിന്നെ ഇത് പോളിഷ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ വെള്ളം தண்ணி வராது. நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கேரளாவுடைய அவங்களுடைய ஸ்டைலில் மட் பிரிக் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய சேனலில் இன்டர்லாக் மட் பிரிக் காட்டியிருப்போம். இது வந்து இன்டர்லாக் கிடையாது, சிமெண்ட்டில் வச்சு பேக் பண்ணக்கூடிய ஒரு கல். இது எப்படி தயாரிக்கிறாங்க ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உண்மையிலே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். கம்பெனி கிஃப்டா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து வந்தனால அவங்களுடைய கம்பெனி ரெட் பிரிக் அப்படிங்கிற இந்த டிஷர்ட் வந்து நம்மளுக்கு
தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வரும். வீடியோ வந்து நிறைய மக்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு கால் பண்ணாங்கண்டா அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்களா? ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஓகே. நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே நீங்கள் கல் பார்க்க வந்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்க கால் பண்ணாலே வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வரது எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. கல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வாங்க போகும்போதும் உங்களோட இன்ஜினியரிங் நீங்கள் கூப்பிட்டு வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டே வாங்க. வேறு லெவலில் இருக்கும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். Red Bricks International, Vandoor, Vaniyambalam. Phone 81380 11130 81380 11131.